வரமாட்டேன் எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ருதி கண்ணன் சேனல். பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் சாலிட் ஃபுட் கொடுக்கறதுக்காக குருவாயூர் டெம்பிள் போயிருந்தோங்க. குருவாயூர் டெம்பிள் போகும்போதே அங்கேயும் வந்துட்டு குழந்தைக்கு துலாபாரமும் தூக்கிக்கலாம். துலாபாரத்தில் வந்துட்டு துளசி, கற்கண்டு, வாழைப்பழம், நேந்திரம்பழம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி துலாபாரம் தூக்கிக்கலாம். குருவாயூர் டெம்பிள் போகிறோம் அப்படின்னாலே அதை சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து மம்மியூர் டெம்பிளுங்க. கோவிலுக்கு பின்னாடியே தான் இருக்குது, ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. மம்மியூர் டெம்பிள் பார்த்ததுமே அதுக்கடுத்தது நாங்கள் போன இடம் வந்துட்டு புன்னத்தூர் கோட்டா. அதாவது நிறைய யானைகள் அங்கே இருந்ததுங்க. மொத்தத்தில் 50லேருந்து 60 யானைகளுக்கு மேலேயே இருந்தது. அங்கே வந்து நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. எலிஃபண்ட் போட்டுன்னு சொல்லி போட்டுட்டு நிறைய இருந்ததுங்க. குழந்தையும் வந்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதாவது 6 மந்த் 7 8 மந்த் எல்லாம் ஆகும்போது ஒரு அக்வாரியம் கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா ஜூ கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சொல்கிறாங்க. ஸோ குழந்தையும் அது எல்லாமே நல்லா ரசித்து பார்த்துட்டு இருந்தா. டிக்கெட்டும் கூட ரொம்ப அதிக ப்ரைஸ் எல்லாம் இல்லைங்க. குழந்தைக்குமே வந்து டிக்கெட் எடுக்கணும், எடுத்தால் தான் குழந்தையுமே கூட்டிகிட்டு போக முடியும். கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய யானைகள், தென் மதம் பிடிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற யானைகள், இது எல்லாமே தனியாக கட்டி போட்டிருந்தாங்க. அதுக்கு செக்யூரிட்டியும் தனியாக வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலலாம் அதிகமாக அலோவ் பண்ணலைங்க. சில யானைகள்லாம் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாம் கூட நம்ம நிறைய எடுத்துக்கலாம். தென் அங்கேயே வந்து எமர்ஜென்சிக்கு வந்துட்டு ஆம்புலன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அந்த இடங்கள் ரொம்ப இயற்கையாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு குளம் இருந்ததுங்க. அது வந்து யானையை குளிக்க வைக்கிறதுக்கு, யானைகளோட யூசேஜுக்காக அந்த குளம் இருந்தது. நல்லா பெருசாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னு சொன்னால் சாவக்காடு பீச் வருதுங்க. பீச் ரொம்பவே நல்லா இருந்தது, நல்லா நீட்டாக இருந்தது. நம்ம குழந்தைய எடுத்துகிட்டு போய் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு அந்த அலை வந்து காமிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்ததுங்க. அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இது ஒயிட் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தாங்க. சன்செட் பார்க்குறதுக்கு, சன்ரைஸ் பார்க்குறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. போகிற வழியில் ஒரு நாகேஸ்வரா டெம்பிளும் ஒன்று இருந்ததுங்க. முடிஞ்சால் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. நாங்கள் போகிற டைத்தில் அது க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் டெம்பிள் வந்து சூப்பராக இருக்குங்க.
அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தோம்னா த்ரிசூரில் ஜூ இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே மியூசியமும் இருக்குது. நல்லா இருந்தது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து அதெல்லாம் காட்டும்போது எல்லாமே ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது. ரொம்ப நேரம் அது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. நீங்களும் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த 6th month 7 8 monthலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது. நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இருந்தது. அது ரெக்கையெல்லாம் விரிக்கும் போது குழந்தைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தென் நரியெல்லாம் ஓடிட்டே இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. புளியெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து க்ளோசிங் டைம், நாங்கள் போகும்போது 5:30 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கூண்டில் அடைக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேகமாக ஓடிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பாப்பா ரொம்ப நேரம் அதுவே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தென் மானோட வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. கொம்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, எல்லாமே பார்த்தாச்சு. தென் ரிட்டன் போயிட்டுருக்கோம். இந்த த்ரிஷூர் வரும்போதும் சரிங்க, போகும்போதும் சரி, நம்ம வந்து இந்த மலையை குடைஞ்ச குதிரன் டனல் வந்து ஒன்று இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நைட் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் என்ஜாய் பண்ணிவிடுங்க.